எங்களுடைய நிறுவனம் லேண்ட் அக்ரிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். 2021 பிளாட்டட் டெவலப்மெண்ட், அதாவது கஸ்டமருக்கு டைரெக்டாக பிளாட்ஸ் விற்கிற பிஸ்னஸில் என்ட்ரானோம். அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இந்த 3 வருஷ ஜேர்னியில் 15,000 கஸ்டமர் எங்களுக்கு இருக்காங்க. எம்எஸ் தோனி எங்கள் பிராண்ட் அம்பாசிடர். 130 ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். 3 ஸ்டேட்ஸில் ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற ஊர்கள் ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் எங்களோட அடுத்த கட்ட ஜேர்னியாக 1 இயருக்கு முன்னாடி பில்ட் அசிஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராம், அதாவது எங்கிட்ட பிளாட்டட் வாங்கிட்டு யாராவது வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு 70 நிறுவனங்களோட டைஅப், ரைட் ஃப்ரம் பூமி பூஜாலேருந்து கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் டைஅப் போட்டு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் எங்களுடைய கஸ்டமரும் பொதுவான பொதுமக்களும் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கனால அடுத்த ரியல் எஸ்டேட்டோட அடுத்த வெர்டிக்கலான வில்லாஸ்லேயும் அப்பார்ட்மெண்ட்லேயும் அவங்க ஆப்ஷன்ஸ் கேட்குறனால நாங்கள் இன்றைக்கி வில்லாஸ்லேயும் அப்பார்ட்மெண்ட்லையும் இப்போ என்ட்ரு ஆகிறோம். அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம். ஸோ அதில் என்ட்ரு ஆகிறோம். இந்த வாரத்திலேயே சென்னையில் வண்டலூரில் ஒரு ப்ராஜெக்டை வந்து அப்பார்ட்மெண்ட் வில்லா ப்ளஸ் ப்ளாட்டட் டெவலப்மெண்ட்டோட லான்ச் பண்ண போகிறோம். வெகு விரைவில் கோவை மற்றும் மற்ற நகரங்களிலும் இதை வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். ஸோ G-Square இனிமேல் பிளாட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு வில்லாவும் அப்பார்ட்மெண்ட்டும் கொண்ட நிறுவனமாக இருக்கும். We are giving assistance to customers in terms of giving designs, architectural clarifications இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கஸ்டமருக்கு we have tied up with 60 other brands where customer will get a very low price in terms of products. ஸோ இந்த சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கஸ்டமர் வந்து வில்லாவும் அப்பார்ட்மெண்ட்டும் வேணும், ரெடி டு மூவ் இன் அப்படின்னு கேட்குறப்ப we are branching into villas and apartments which we are opening up for small and medium builders. அவங்களுக்கான சப்போர்ட்டையும் வந்து we are opening up so they can tie up with G-Square and they can do their own business independently, okay, as in partnering with G-Square for plots and land. பிளாட்டடாக பண்ணி சேல் பண்ணுறதா எங்களுடைய ப்ரைமரி பிஸ்னஸ். ஃப்ரம் லேண்ட் அக்ரிகேஷன் ஃபஸ்ட் பண்ணோம். செகண்ட் இந்த பிஸ்னஸ் பிளாட்டட் டெவலப்மெண்ட்டில் இப்போ கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அலாங் வித் அவர் லேண்ட் அக்ரிகேஷன். ஸோ இதில் இந்த 15,000 கஸ்டமர்ஸ் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணத ட்ரஸ்ட்டில் கஸ்டமர் சைட்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சார் நீங்கள் அடுத்த ஃபர்தர் பிஸ்னஸில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது கடந்த 2 வருஷமாக கஸ்டமரோட கோரிக்கையும் எங்களோட ஆசையாகவும் இருந்துகிட்டே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years பேக் பில்ட் அசிஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எங்கள்கிட்ட லேண்ட் வாங்கிடுவோம், பட் நான் வீடு கட்டணுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பிராண்ட்ஸ் கூட டைப் போட்டு நாங்களே ஆர்கிடெக்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம், நாங்களே அவங்க பில்டிங் மெட்டீரியல் அட் அ வெரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் வாங்கி தரோம். ஈவன் ரைட் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் உங்கள் வீடு குடி போகிற வரைக்கும் டில் யுவர் பூமி பூஜா டு கிரகப்பிரவேசம் வரைக்கும் நாங்கள் வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறோம், அதுக்கு தேவையான வெண்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோங்கிற ஒரு பில்ட் அசிஸ்டிங்கிற ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணோம். அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சினாரியோவில் அடுத்த வாட் நெக்ஸ்ட் ஆஸ் அ சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் பிளேயர் வித் 15,000 customers with 4,000 acres of land development அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. இட் இஸ் வெரி வெரி லாஜிக்கல் that we get into other verticals like villas and apartments. So today we are going to very happily announce in front of our press that G-Square is entering into villas and apartments. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இதை எல்லா கஸ்டமருக்கும் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கோட மெயினான அஜெண்டாவே. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், இதில் என்னென்ன பிளான் பண்ணுறோம், என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் கஸ்டமருக்கு இருக்குங்கிறத எங்கள் பிஸ்னஸ் ஹெட் மிஸ்டர் சிவகுமார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அகெயின் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் பீயிங் ஹியர் and let's make this afternoon very great. Thank you. Developer and South India's largest real estate player. Okay. நாங்கள் வந்து 2012 வந்து B2C பிஸ்னஸ் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணோம். தட் இஸ் என் கஸ்டமர் கொண்டு போய் நம்ம விற்க ஆரம்பிச்சது. 2012 தான் நம்மளோட பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் அக்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கார்பரேட்ஸ்க்கு நிறையா வந்து லேண்ட் அக்ரிகேட் பண்ணி கொடுத்தோம். 2021 we just diversified into B2C. அதோட என்ன ட்ராக்ன்றதை பார்க்கலாம். லேண்ட் அக்ரிகேஷன். ஸோ எந்தெந்த கஸ்டமர் லேண்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்.
ஸோ ஒரு லீகல் இஷ்யூஸ் கூட கிடையாது. வேர் கஸ்டமர் பாட் டிப்பிக்கலாக அந்த லேண்டில் இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வாங்குவாங்க, போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப அது யார் பேரில் இருக்குது, எத்தனை பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க, என்ன எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ கஸ்டமர்ஸ் வில் நாட் ஹேவ் எனி ஆஃப் த லீகல் இஷ்யூஸ். We have catered more than 15,000 customers இப்போ வரைக்கும், அண்ட் ஆல்மோஸ்ட் 4,000 acres மேலே வந்து லேண்ட் சேல் பண்ணியிருக்கோம். We started as a land aggregator. We started delivering it to larger players. ரொம்ப credibility இருக்க பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ், எல்ஜி, இந்தியா புல்ஸ், ஜேகே டயர்ஸ், முருகப்பா குரூப், இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்ம வந்து லேண்ட் அக்ரிகேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு டைப் இருக்கணும்னு சொன்னாலே எங்களோட credibility என்னன்னு தெரியும். பிகாஸ் தே டோன்ட் டீல் வித் ஆர்டினரி பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ 2021 ஆஃப்டர் கோவிட் தெர் வாஸ் அ ஸ்லம். ரியல் எஸ்டேட் வந்து கீழே போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இல்லை டெவலப்பர்ஸ்க்கே வந்து அது பெரிய ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தட் இஸ் வேர் வி டைவர்சிஃபைட் இன்டு B2C. அது வரைக்கும் B2B தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ B2Cயில் வந்ததுக்கு அப்புறமா தெர் வாஸ் அ ட்ரெமெண்டஸ் க்ரோத். பிகாஸ் கஸ்டமர்ஸ் நேச்சுரலி என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணுறது அப்படிங்கிறது கஸ்டமர் 2021 அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கஸ்டமரோட லுக் அவுட்டும் பார்த்தீங்கன்னா தேவர் ஆல்சோ அன்ஷியூர் அபவுட் த ஃபியூச்சர். அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கிறது, ஒன்று கோல்டில் வைக்கலாம், இல்லை லேண்டில் வைக்கலாம். ஸோ லேண்டில் வைக்கணும்னா ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். ஒரு கிளியர் டீட், ஒரு டைட்டிலோட ஒரு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அந்த வேலையை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எவ்ரிபடி வாஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் லைஃப் எப்படி இருக்குங்கிற பார்க்குறப்ப தான் தட் இஸ் வேர் வி கேம் அவுட் வித் B2C. And this was started by G-Square was started by Mr. Bala, Ramajayam, Mr. Bala, the founder and the MD of G-Square. As I said, 2012 start பண்ணாரு. அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ was a land aggregator. We were only catering to B2B. So B2Bலேருந்து B2Cக்கு வந்திருக்கோம்.